மிதுனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் எந்த நேரத்தில் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதம் கடக ராசி மேச லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. மிதுன ராசியாதிபதி புதன் ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் அசுவனி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய சாரத்தில் சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ அசுவனி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 3 டிகிரியில் புதன் இருக்கிற அப்படி லாபஸ்தானத்தில். அப்போ கேதுவும் நமக்கு புதனும் பரிவர்த்தனை. புதனுடைய வீட்டில் தானுங்க கேது பகவான் இருக்கார். கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் புதன் இருக்கிறார். எண்ணம் சிந்தனை தெளிவாக இருக்கும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்வாங்க, ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு தான் அந்த பிராப்தம் இருக்கும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வர்ற வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை ஜாக்பட் 100% ஏதாவது ஒரு தருணத்தில் சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. நேரகாலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க. நேரகாலங்களோடு சேர்ந்து நாமளும் மல்லு கட்டி ஓடனா தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். உங்களுடைய ராசியாதிபதி சுபஸ்தானாதிபதி நட்சத்திரம் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார். முன்னோர்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதமும் இந்த நேரத்தில் கிடைக்கும். கர்மான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் 2 விதம் இருக்குதுங்க. ஒன்று நல்ல கர்மா, ஒன்று கெட்ட கர்மா. கெடுதலை விட்டுடுங்க. இந்த நேரத்தில் மிதுன ராசியாதிபதி புதன் காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்தில் இருப்பதால், சுக்கிர பகவானோட சேர்ந்திருப்பதால், உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமாக இருக்குதால், அப்போ நமக்கு முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை நிச்சயமாக சொல்கிறேனுங்க, அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணுன்ட்டு. அந்த மாதிரி 12வது பாவகத்தில் மிதுன ராசிக்கு 12வது பாவகத்தில் குரு பகவானே இருந்தாலும் 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் அஸ்தமனம் அடைவார். அதுபோக பகை அடைகிறார். பகை தான் அவர். ஆனால் வைகாசி மாதம் 1 தேதிக்கு அவர் அஸ்தமனம் ஆயிடுவார். கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய தருணம் அஸ்தமனம். அப்போது சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குது, ஆதங்கம் இருக்குது, தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஆசை இருக்குதுன்னா வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் செயல்படுத்தலாம். கூட்டு வேண்டாங்க. பொதுவாகவே மிதுனராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலே கூட்டு தொழில் செய்தால் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க உண்மையாக இருக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டு பணத்தை கொடுத்துவிட்டு அவங்க பின்னாடி நாயா பேயா அலைய வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டு தொழில் வேண்டாம். தயவுசெய்து எவனையும் நம்பாதீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது வைகாசி 1லிருந்து வைகாசி 18. பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் இந்த தக்ரிய ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா, சூரிய பகவானை, மிதுன ராசிக்கு மட்டும்தானுங்க சூரிய பகவான் தக்ரிய ஸ்தானாதிபதியாக வருவார். வேறு யாருக்குமே சூரிய பகவான் தக்ரிய ஸ்தானாதிபதியாக வரமாட்டார். எங்கேருந்து தான் அந்த ஒரு தகரியம் வருதுன்னே தெரியாது. அப்பேற்பட்ட தகரியம் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு வரும். எது வேணாலும் பார்த்துக்கலாம் போங்க. 10 காசு இருக்கிற இடம் தெரியாது, ஆனாலும் பார்த்துக்கலாம் போங்க. தகரியத்துக்கு பஞ்சம் இருக்காது. அந்த தகரியஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கே வந்தாலும் சூரியன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே என்றைக்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, இந்த நேரத்தில் நல்ல அனுகூலமாக இருக்கும். என்றைக்கோ காசு பணம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க, இந்த நேரத்தில் வந்து சேரும். அதுபோக உங்களுடைய வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும், வேலைவாய்ப்பு நல்ல விதமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இதில் இப்படி கூட சொல்லலாம், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வராரு. வருஷத்துக்கு ஒரு முறை தானே செவ்வாய் ஆட்சிக்கு வராரு.
லாபஸ்தானாதிபதி செவ்வாய் 19ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வரார். அப்போது மண்மனை யோகம் இருக்குது. பொதுவாக எல்லாருக்குமே மண்மனை யோகம் வந்துடாதுங்க. என்னதான் காசு பணம் வச்சுருந்தாலும் அந்த வீடு வாசல் வாங்குறதுக்கான பிராப்தம் இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். மிதுனராசி நண்பர்களுக்கு 19ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் வந்து ஆட்சி நிலையில் வருவார். அப்போ உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களா, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற சங்கடங்களா, உங்களை சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அற்புதமான நேரம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு. இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு 19ஆம் தேதியிலிருந்து உடல் உபாதைகள் சரியாகும். பார்க்காத வைத்தியம் இல்லை சார், போகாத கோவில் கூட கிடையாது, ஆனால் என் உடம்புல என்ன தான் தொந்தரவு இருக்குன்னு தெரியல, தொந்தரவு சரியாக மாட்டேங்குது. இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற மிதுன ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் வர்ற வைகாசி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசி மேலே, உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் உடல்ஸ்தானத்தை மேலே படும் பொழுது உடல் உபாதைகளும் சரியாகும். படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பெறுகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்கிறேன், அனுபவிச்சே சொல்லுங்கள். அதுவும் வைகாசி 19ஆம் தேதிக்கு மேலே கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், பணப்பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். 5வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வரார். 5 கூடிய கிரகம். பொதுவாக சுக்கிரனுக்கு 12வது பாவகம் மறைவு ஸ்தானம்னு கிடையாது. ஆனாலும் இந்த தருணத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சியை ஏற்படுத்தும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இப்போது எந்தெந்த பீரியடில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்னா, வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரை உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்த போகுது. வியாபாரம் நல்ல விதமாக இருக்க போகுது. 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கும், காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கும் உண்டான அருமையான ஒரு நேர காலங்களாக இருக்க போகுது. மிருகசீரிச நட்சத்திரத்தில் சூரிய பகவான் 25ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் வருவார். அப்போ மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் வைகாசி மாதத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்றங்களை தரக்கூடிய தருணமாக வரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். மிதுன ராசி நண்பர்கள் சாதகமாக இருந்தீங்களா அல்லது பாதகமாக இருந்தீங்களா அப்படின்றது அனுபவித்து சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.